ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அச்சர்பாக்கம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா அச்சர்பாக்கம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெட்டிங் டே. எல்லாம் விஷ் பண்ணுங்க. அதான் விஷ் பண்ணி வச்சுல சனிக்கிழமை தானே? 1/2/2025. எத்தனாவது வருஷம்? 13வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கோம். 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே பாய். சர்ச்சில் போயிட்டு பார்க்கலாம். பாப்பாவோட வரேன். ஹாய் சொல்லு கெளி. ஹாய் கெவின். ஹாய் சொல்லு கெவின். ஹாய் ஹாய் சொல்லு. நம்ம ஊர்லேயே ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். என்னை பாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் கோவிலுக்குலாம் போக வேண்டியது இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கொஞ்சம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பாப்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரியாக வீடியோவை எடுக்க முடியல. மலை மாதா மேலே போகல ஃப்ரெண்ட்ஸ். கீழே சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபுல்லாக காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காட்டில் பிள்ளைக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் அவளுக்கு அழகாக இருந்தது. ஆனால் அவள் தலைலாம் வாரல. அப்படியே குளிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாளா, அப்படியே தூக்கிட்டு வந்துடுவீங்க. பாருங்கள் கையில் பாருங்கள் எவ்வளோ கேண்டில் வச்சுருக்கா. இன்றைக்கி முதல் சனி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தேர் பவனின்னு சொன்னாங்க. அந்த தேர் பவனிக்கு நாங்கள் பார்க்கவே விடலை. பாப்பா அழுதுகிட்டே இருந்ததால நாங்கள் வந்து திரும்ப கோவிலுக்கு இன்னொரு கோவிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து கிறிஸ்டின்னு சாமிலாம் கும்பிடக்கூடலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லா சாமியும் நாங்கள் கும்பிடுவோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், எல்லா சாமியும் நான் கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிவன் கோவில் தான், அச்சர்பாக்கத்தில் இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கும். யாரெல்லாம் வரலன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வாங்க, செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக பின்னாடி சைடில் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் போகலை. தம்பி, பாப்பா, மாமா 3 பேர் மட்டும் கோயில் உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியவே இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா பேக்கெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நான் அப்புறம் போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உள்ள. இங்கேருந்து பார்த்தாலுமே கருவறை தெரியும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தேர், 2 தேர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஒரு தேர், இதோ ஒரு தேர். நாங்கள் தேருக்கு வரணும்னு நினச்சோம், ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு அந்த தேரும். இது வந்து பிள்ளையார் கோவில். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து சிவலிங்க மரமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெண் மரம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆண் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து ஆண் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே ஸ்டோரி சொன்னார் ஒரு தாத்தா. செமையாக இருந்தது, கேட்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. அந்த கதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அப்போ திரும்ப வந்து இந்த குளத்துக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எங்களுடைய வெட்டிங் டே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இது வந்து இந்த ஷீட் போட்டுறது மேலே வந்து இப்போ தான் கட்டினாங்க ரீசெண்டாக. இதெல்லாம் கீழே இதோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே வந்து அந்த கல்லுலாம் வந்து பழைய காலத்து கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது மாமா தம்பிலாம் வந்துட்டாங்க ஒரு வழியாக சாமி. ஆனால் ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவங்க ஒன்றுமே வந்துட்டு பிறகு கூட வாங்கி தரல மாமா. ஆனால் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் வந்து கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. சாமிலாம் கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிடல, இன்றைக்கி நீங்கள் சமைக்கலை. அதனால் நாங்கள் வந்து ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டோம். இது வந்து திருச்சி மலைக்கோட்டை. இது வந்து திருச்சியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட பிரான்ச் வந்து நான் இங்கே வச்சுருக்காங்க. மதுராந்தகம் நியர்பை இருக்குது பைபாஸில். நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. சீக்கிரமாக வந்துட்டோம். ஆர்டரும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுத்தாங்க. கொஞ்சம் அறுபடியாக எடுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பொறுமையாக எடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு டியூஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன டியூஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து என்ன பண்ணாங்கன்னா மட்டன் கொத்துன்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டன் கொத்துன்னா என்ன நினச்சிங்கன்னா, மட்டனுடைய கறி வந்து கொத்து பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து மட்டன் கொத்து வந்து அது கிடையாது. இது மட்டன் வந்து கொத்து பரோட்டா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொத்து பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய்ட்டு ஏமாந்து போயிட்டு நாங்கள். ஏன்னா தோசை சுட்டுட்டு மட்டன் கொத்து, ஏன்னா தோசைலாம் லேட்டாக ஆகும்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால உங்கள்கிட்ட ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா கடற்கரை இறா இருந்தது. அது வந்து நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சு தம்பிக்கு வந்து கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்படி தான் எங்கள் வெட்டிங் டே போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். இது வந்து சண்டே வைக்கிறதுக்காக பிரியாணி எறா வச்சுருந்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நாங்கள் வச்சுட்டோம்.